நம்முடைய வாழ்வு ஒரு புனிதத்தை நோக்கிய பயணம். அந்த புனிதம் முழுமை, நிறைவு இயேசு வழங்கியிருக்கிறார். தவறுகளோடும் பாவங்களோடும் போராடி கொண்டிருக்கிற பொழுது அந்த புனிதத்தை சிறு சிறு நிகழ்வுகள் வழியாக நம்முடைய சொல்லிலே, செயல்விலே வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. யாரையும் வெறுக்காமல் பகைவர்களை அன்பு செய்ய, நம்முடைய துன்புறுத்துவோருக்காக இறைவேண்டல் செய்ய, இது ரெண்டும் நம்மால் சாதாரண நிலையிலே முடியாது. புனிதத்தை நோக்கி பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம் நினைந்து அன்போடு அதை செய்தால் புனிதம் நம்மை பற்றி கொள்ளும். முதல் வாசகத்திலே மோசே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க இஸ்ராயல் மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். கடவுளுடைய அன்பை முழுமையாக அனுபவிக்க முழு இதயத்தோடும் தூய்மையான உள்ளத்தோடும் வாழவும் அன்பு செய்யவும் அழைக்கிறார். உங்களுடைய விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள். கடவுள் புனிதத்தின் நிறைவின் முழுமை, அதில் சிறிது பங்கு நமக்கு தருகிறார். இந்த தவக்காலத்திலே சிறு சிறு செயல்கள் மூலம், பிறர் நல செயல்கள், யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்தல், துணை இருத்தல், துன்பத்தை தாங்கிக் கொள்ளுதல், பகைவர்களுக்காக இறைவேண்டல் செய்தல், நம்மை பிடிக்காதவர்களுக்காக இறைவேண்டல் செய்தல், இதெல்லாம் புனிதத்தை கூட்டும். பயிற்சி செய்வோம். தவக்காலத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.